கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1912 ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் நாள் மனிதனாலே கட்டப்பட்ட கப்பல்களிலேயே மிகப்பெரிய கப்பல் என்று கருதப்பட்ட டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் கடலிலே மிகப்பெரிய பனிப்பாறையிலே மோதி அதன் முன்பக்கத்திலே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு விட்டது. அதன் வழியாக தண்ணீர் உள்ளே புகுந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பல் மூழ்க ஆரம்பித்து விட்டது. அந்த கப்பலிலே பயணித்தவர்களிலே ஜான் ஹாப்பர் என்ற ஒரு பிரசங்கியார் உண்டு. கப்பல் பிரயாணத்தை தொடங்கிய 4 நாட்களும் ரட்சிப்பை குறித்து வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். இப்பொழுது கப்பல் உடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவிழ ஆரம்பிக்கும் போது அப்பொழுது கப்பலிலே கேப்டன், எல்லாரையும் அமைதிப்படுத்துங்கள், அமைதிப்படுத்த உதவுங்கள், இருக்கிற லைஃப் போட்டுகளிலே எத்தனை பேரை ஏற்ற முடியுமோ அத்தனை பேரை ஏற்றுவோம், அதிலே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுப்போம், மீதி பேர் கப்பலிலேயே இருப்போம், பிழைத்தால் பிழைப்போம், இல்லை என்றால் அவர்களாவது பிழைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார். அதிலே குழந்தைகள், பெண்கள் ஆகியவர்களை ஏற்றினார்கள். நீந்த முடியாத பெரியவர்களை ஏற்றினார்கள். கப்பலிலே பயணித்த 2227 பேரிலே 1521 பேருக்கு லைஃப் போட்டிலும் மிதவைகளிலும் இடம் கிடைத்து விட்டது. மற்றவர்கள் கடலிலே குதித்து முடிந்த மட்டும் நீந்தி தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக அந்த 706 பேரிலே தாக்கு பிடித்து நீந்தி கொண்டிருந்தவர்களை 1.5 மணி நேரம் கழித்து அங்கு வந்த மற்றொரு கப்பல் காப்பாற்றியது. அப்படி காப்பாற்றப்பட்டவர்களிலே ஒருவர் இந்த ஜான் ஹாப்பர் என்ற அந்த பிரசங்கியாரை குறித்து சொன்னார். அவர் கடைசியாக விடப்பட்டவர்களிலே ஒருவராக இருந்து கடலிலே குதித்து நீந்தி கொண்டிருக்கிறவர்களை பிடித்துக் கொண்டு அவரும் நீந்த ஆரம்பித்தார். அவர்களை பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மரித்தவுடனே நான் பரலோகம் போவேன், அந்த நம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டார். அங்கிருக்கிற 1-2 மிதவைகளை பிடித்துக் கொண்டு நீந்தி கொண்டிருக்கிற அநேகர் இல்லை என்று சொன்னார்கள். அப்படியானால் தேவகுமாரனாகிய இயேசுவே, நீர் எங்களுக்காக மரித்து உயிரோடு விழுந்து உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறேன், எங்களை மன்னித்து அதிலே சேர்த்துக் கொள்ளும் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒருவேளை நீங்கள் பிழைத்தால் தேசத்துக்கு வந்து அவரை பின்பற்றுங்கள், இல்லை என்றால் பரலோகத்துக்கு போங்கள் என்று அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்படி அந்த குளிர்ந்த நீரிலும் 1/2 மணி நேரம் தான் கண்ட எல்லாருக்கும், அருகிலே நீந்தி கொண்டிருந்த எல்லாருக்கும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். ஆனால் 1.5 மணி நேரம் அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் மரித்து போனார். அநேக பேர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே மன்னியும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்டுக் கொண்டே சிலர் மூழ்கியும் போனார்கள். அவருடைய இந்த கடைசி வேண்டுகோளை கேட்ட ஒரு சிலர் மட்டும் நாங்கள் இன்னமும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னார். அப்படியானால் ரட்சிப்பின் செய்தி கடைசி மட்டும், உயிரோடுக்கு மட்டும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அது அநேகரை மீட்கும். கடைசி நேரத்திலாயிலும் கர்த்தரை பற்றி கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அவர்களை பிரசங்கித்தவர்கள் முகமுகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காண்பார்கள். பரிசுத்தவான்கள் தாங்கள் மரிக்கும் வரை கர்த்தருடையவர்களையே பேசிக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், நான் இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்திலே நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன் என்று சொல்லுகின்றார். மரணத்தை எதிர்கொள்ளும் வரை ஊழியம் செய்த அந்த பரிசுத்தவான்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கடைசி நிமிஷத்திலாயிலும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.